மக்களே, ஃபைனலாக நம்ம செகண்ட் லவ்வோட ஃபினாலே வீக்குக்குள்ளே நுழைய போகிறோம். லாஸ்ட் 2 டேஸாக நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது. ஆனால் பிரியங்கா மற்றும் வெக்கேக்கு ஒரே ஒரு பேட்டர்னை மட்டும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வீக் டேஸ்லாம் ஒன்றா இருக்கிறது, வீக்கெண்ட்னா சண்டை போடுறது, அதை திரும்ப சமாதானப்படுத்துறது, சண்டை சமாதானம் ஒன்று சேருவது, சண்டை சமாதானம் ஒன்று சேருவதுன்ற ஒரு பேட்டர்னாகவே ஒரு பக்கம் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. அது இந்த வாரமும் தொடர் கதையாக இருக்குது. அதை தாண்டி ஸ்ருத்திகா வந்து சில பல டாஸ்க்லாம் வச்சிருக்கிறாங்க. அந்த டாஸ்கின் மூலியமாக உங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப் வலுப்பெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் நடந்துச்சா இல்லையா அப்படின்ற 2 நாளோட எபிசோட தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோவுக்கு லைக் அண்ட் ஐப் கொடுத்துருங்க. நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாமல் இருக்கவங்களும் அதிகமாக இருக்கீங்க. எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ எபிசோட் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டின்னர் ரெடி பண்ணணும்னு சொல்லியாச்சா, சாரி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும்னு சொல்லியாச்சா. வெக்கே வந்து டைரெக்டாக பிரியங்கா ரூம் கூட போகிறார். ஆல்ரெடி அவங்க சண்டை போட்டிருக்காங்க, நீ உன் ரூமுக்கு போன்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டார். இங்கே வந்து வெக்கே போயிட்டு பிரியங்கா கூப்பிட்டு, நீ எழுந்துரு டாஸ்க் வந்துருக்குது, எழுந்து வா என் ரூமுக்கு வா அப்படின்ற மாதிரி அவங்க வரமாட்டேன்னு துடிக்கிறாங்க. பட் கம்பல் பண்ணி கூப்பிட்டு போயிடுறார். கூப்பிட்டு போன உடனே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாரு, நீ எப்படி உன் பெட்ரூமில் நீ படுத்துட்டு இருப்பியோ அதே மாதிரி இந்த பெட்டில் படு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அதை வந்து கேட்டுருவாங்களா பிரியங்கா? கேட்க மாட்டாங்க. அதுதானே அவங்களுடைய வழக்கம். அங்கே கேட்குற மாதிரி தெரில. அதுக்கப்புறம் அங்கே மாற்றி அலப்பறை பண்ணுறது, இது என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப நேரமாக போயிட்டுருக்கு. ஒரு பாயிண்ட் மூலிமா டாஸ்க்குமா சொல்கிறத கேட்டுக்கமா புரிஞ்சுக்கமா, அதனால தான் நம்ம பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. இல்லை டாஸ்க் பண்ணிட்டா அதில் ஏதாவது டிஸ்அட்வான்டேஜ் வந்துடுமோ, நமக்கு ஒரு பெரிய பாதிப்பாக உருவாயிடுமோன்ற மாதிரி பிரியங்கா அதிகமாக யோசிச்சாங்க போல இருக்கு. ஒரு பாயிண்டில் வைக்க சமாளிச்சுட்டாங்க, உட்கார வச்சிட்டார். இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாரு, பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துக்கிட்டே வீணாக்கு போய் சர்ப்ரைஸ் பண்ணுறாரு. வீணாக்கு சர்ப்ரைஸ் ஆகிட்டார் தினேஷ் அவர்கள். அதே மாதிரி எல்லாரும் எடுத்துகிட்டு போய் அவங்க கப்பிள்ஸ் கொடுக்கும்போது எல்லாருமே ஒரு பக்கம் ஷாக் ஆகிட்டு, ஏன்னா பெட்லேயே வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே இருக்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. உடனே வந்து வீணா என்ன சொல்கிறாங்க, நம்ம வந்து இந்த வருஷத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கலாம் நம்ம 2 பேரும் சேர்ந்துன்ற மாதிரி சொன்ன உடனே கரெக்டான விஷயம், நல்ல விஷயத்த முடிவு பண்ணியிருக்கிற அப்படின்ற மாதிரி தினேஷ் சொல்கிறாரு. என்னது இது இவ்வளோ சீக்கிரமாக நல்ல விஷயத்த முடிவு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் இன்னொரு டைலாக் வருது அடுத்து அவர்கிட்ட இருந்தே. இல்லை இப்போ நம்ம மேரேஜ் பண்ணலான்னு முடிவு பண்ணால் தான் அடுத்த 2 வருஷத்துல அது பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார். நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. பார்ப்போம் நடக்குதா இல்லையான்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நிவேதிதா போயிட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்தோன்னே நிவேதிதா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்களா. இம்ப்ரெஸ் ஆனவொன்னே என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இப்போ என்னுடைய சாய்ஸ் நீ மட்டும்தான், வேற ஆப்ஷனே கிடையாது, பட் நீ ஒரு பெஸ்ட் சாய்ஸாக நான் உனக்காக இருந்திருக்கிறேன்ற மாதிரி. இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அது ஆபித் மட்டும்தான். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நீ உனக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக வந்திருக்கிறேன் பார்த்தியா நான் அப்படின்ற மாதிரி அவங்களையும் புகழ்ந்துக்கிறாங்க. அப்படியே வந்து இது பண்ணிக்கிறாங்க. அதை ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சுச்சு. இது அப்படியே நடந்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நேகா மற்றும் தேஜஸ், அப்போ வந்து நேகா வந்து டென்ஷன் ஆயிடுறாங்க. டாஸ்க்குக்காக தான் இதை பண்ணுவியா, நிஜமாவே நீ இப்பெல்லாம் பண்ண மாட்டியா, டாஸ்க்குக்காக இதை பண்ணுறதுலாம் நல்லா அக்செப்ட் பண்ண முடியாது, இதெல்லாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி அங்கே கோச்சிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ஏதாவது ஒன்றுத்துல சண்டை வந்தே ஆகணும் போல இருக்கு. அது அங்கே நடக்குது. உடனே தேஜஸ் என்ன பண்ணிட்டார், இந்த வாட்டி நம்ம ரொம்ப கிளவராயிடணும். ஸோ நம்ம கம்மியாக பேசணும், அவங்கள அதிகமாக பேச விடணும், அப்போ தான் நமக்கு பிரச்சனை கிடையாதுன்ற மாதிரி சைலண்ட் ஆகிட்டு அவங்கள பேச விட்டு டீல் பண்ணுறாராம். தெளிவாக இது பண்ணுறாராம். அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. மெயினான கண்டென்ட்டுக்கு வருவோம். வெக்கே மற்றும் பிரியங்கா அப்படி ஆச்சா. வெக்கே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த டிஷ் எல்லாம் காமிச்ச உடனே வேற மாதிரி பிரியங்கா ரியாக்ட் பண்ணிட்டு, ஓ இதுக்கு தானா இப்படி இதுக்கு தான் பண்ணியா அப்படின்னும் போது, இங்கே பாரு மற்றவங்க எல்லாம் கொடுத்ததை பண்ணுவானா, நான் எல்லாத்தையும் செஞ்சு சமைச்சிட்டு வந்தேன், உனக்கு இதெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சு நான் ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்டேன், அது கிடைக்கல. பட் நான் ஒன்று சொல்கிறேன், இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் போனால் கூட பிரியங்கா, ஐ வில் தேர், நான் வந்து உன் கூடயே இருப்பேன், நான் உன்னை பார்த்துப்பேன், இந்த மாதிரி இருப்பேன், புரிஞ்சுக்கோ நீ அப்படின்ற மாதிரி சொல்கிறார். உடனே எனக்கு இந்த மாதிரி இம்மெச்சூரா இண்டிபெண்ட்டாக இருக்கிற பையன் தான் எனக்கு வேணும், இந்த மாதிரி பையன்லாம் வேணாம், சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும், உன்னை முதல்ல நீ வேல்யூ பண்ண கற்றுக்கும், அதுவே உங்ககிட்ட இல்லை சுத்தமாக அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ நீ வந்து எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்குற, உங்களுக்கு பிடிச்ச நபருக்கு நீ எப்படி ஸ்பெஷலாக பண்ணுவேன்ற மாதிரி சண்டை உருவாகுதுங்க. ஓகே, ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிந்துரி கூட இருந்த, எப்படி சிந்துரி கூட பேசிகிட்டு இருந்தேன், என் கூடயும் அப்படியே மாதிரி இருக்கு. குறிப்பாக சிந்துரி என்னை பற்றி என்னென்னலாம் பேசியிருக்காங்க பார்த்தியா, நான் அதில் பாதிவாசி கூட நான் பேசியிருக்க மாட்டேன், அந்த மாதிரி தான் நீ ஏன் இப்பெல்லாம் பண்ணுற அப்படின்ற மாதிரி இருக்குன்ற மாதிரி கேட்குறாரு. ஓகே, உடனே வந்து விக்கே வந்து அந்த கட்டி பிடித்தல் மோடு, அந்த சிங்க் இல்லை மோடில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி பிடித்தல், உனக்கும் எனக்கும் கட்டி பிடிக்கிறதுல கூட சிங்க் இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு.
ஓகே. உடனே வந்து இவங்க சொல்லிடுறாங்க, ஏன் அப்படிலாம் யோசிக்கிறேன், என்னதான் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, அவங்கெல்லாம் நான் ஃப்ரெண்ட்ஷிப்பா பார்த்தேன், அதனால அப்படி இருந்திருக்குது போல உனக்கு. ஏன்னா இங்க ஒரு பொசசிவ் ஆகுறாரு. ஏன்னா அவங்க போயிட்டு ரெக்ஸை கட்டி பிடிச்சாங்களே, அதுல ஒரு பொசசிவ் ஆயிட்டாரு. அதை பொசசிவ் ஓப்பனா சொல்ல முடியல. அதை வந்து அங்க பேசி சமாளிக்கிறாரு. பட் இந்த வாட்டி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ற மூமெண்ட் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கு, ட்ரூவா இருக்குன்ற மாதிரி பேசி அங்க நடக்குது. ஆனா உங்ககிட்ட ஒரு சில நல்ல குவாலிட்டிஸும் இருக்குது வைக்க. நீ வந்து ஒரு ப்ராப்பரான ஹஸ்பண்ட் மெட்டீரியல், ஒரு குழந்தை தன்மை, ஸ்வீட்டா இருக்க, சென்சிட்டிவா இருக்க, இதெல்லாமே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் பாராட்டுறாங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் ஜென்யூனா நான் ஃபீல் பண்ணேன். ஆனா நான் உனக்கு எல்லாமே ஸ்பெஷலா தான் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி வந்து சொல்றாரு. உடனே வந்து நம்ம இந்த ரூம்லயே நீ தங்குற அப்படின்ற மாதிரி அவர் ரூம்லயே பிரியங்காவை வச்சுக்கணும்னு முயற்சி பண்றாரு. பிரியங்கா அதுக்கு ஒத்துப்படுற மாதிரி தெரியல. இது நடந்து முடிஞ்ச உடனே அடுத்து ஸ்ருத்திகா வராங்க. ஸ்ருத்திகா வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ட்ரீம் போர்டு இது பண்ணலாம், அதுல ஒரு சில கேள்விகள் கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி அங்க ஒரு குலோப் ஜாமுனும் வச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கேள்விகள். மார்னிங் வேக்கப்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னும் போது, மவுண்டனை பார்க்கணும், சீல இருக்கணும், கடல்ல இருக்கணும், இந்த மாதிரி ஒரு டைலாக்கு. அதுல ஒவ்வொருத்தரோட அவங்க எப்படிலாம் எதிர்பார்க்குறாங்கன்னு அந்த ஆசை மூமெண்ட் தான் அது. அது ஒரு பக்கம் விட்டுறலாம். அடுத்து ஸ்பைஸ் ஜார் செக்மெண்ட்னு ஒன்று வருது. ஸ்பைஸ் ஜார் என்னன்னா, இந்த சீசன்ல எத்தனை வாட்டரா ஸ்பைஸ் ஜார் எல்லா வாட்டியும் ஒருத்தர் இவங்களுக்கு கொடுப்பாங்களே, இந்த வாட்டி 2 பேரும் சேர்ந்து சொல்லுங்க அப்படின்னாங்க. அந்த சேர்ந்து சொன்னதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, பிரியங்கா ஓப்பனா சொல்லிட்டாங்க. வெக்கேக்கு தனியா இதுல சொல்லணும்னு விருப்பம் இருந்திருக்குன்னு ஒரு வாட்டி சொல்லியிருக்காப்பல. அதை ஞாபகம் வச்சு நமக்கு பிடிச்ச பர்சனுக்கு என்ன பிடிக்குமோ அதை நம்ம பண்ணணும் இல்லையா, அதுதான்டா கரெக்டுன்ற மாதிரி அந்த இடத்துல பிரியங்கா போயிட்டு வெக்கே உனக்கு பிடிச்சது சொல்லுன்ற மாதிரி அங்க சொல்லும் போது அவரு எடுத்து ஒரு சில எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுக்குறாரு. ஆனா அதுல பிரியங்காவுக்கு பிடிச்சிருக்கு, ஆனா வெக்கேக்கு டோட்டலி அப்செட் ஆயிட்டார். தனித்தனியா சொன்னது அவருக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாதிரி அந்த எபிசோட திங்கக்கிழமை எபிசோட முடிச்சிருந்தாங்க. இதுல குலோப் ஜாமுனை சாப்பிடு இதெல்லாம் சொல்லி குலோப் ஜாமுனும் சாப்பிட வச்சாங்க. இப்படி முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா மறுநாள் எபிசோடு திரும்ப பிரியங்கா வெக்கையில இருந்து ஆரம்பிக்குது. ஏன்டா உனக்கு அப்செட்டா இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அப்செட்லயே இருக்கார் வெக்கே. உடனே வந்து கேட்குறாரு, இல்ல நீ ரெக்ஸோ பிராவோ கட்டி பிடிச்சது நீ பேசினதெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு, ஆனா நம்ம 2 பேருக்குள்ள பேசும்போதுலாம் ஒரு மோனிஷாவை பேஸ் பண்ணி பேசின மாதிரி தான் இருக்கு. ஆனா நமக்குள்ள இருந்த நிஜமான தாட்ஸை பத்தி நம்ம ஓப்பனா பேசலாமா, அட்ஸே இல்லாம பேசலாமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அவருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, இது இந்த ஃபீலிங் தானா இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகத்திலேயே வைக்க வச்சிருக்கிறாப்புல. இன்னொரு பக்கம் மோனிஷா சொல்றாங்க, இங்க பாரு அது வேற இது வேற அப்படின்றத நீ திரும்ப புரிஞ்சுக்கோ. ஓகே, நம்ம வந்து நிறைய சுச்சுவேஷன்ல நம்ம பேசுறதெல்லாம் பாக்குறியா, அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க நிறைய டவுட்ஃபுல் இருக்கும், ரொம்ப ப்ரெஷர்ல இருக்கிறதால உனக்கு அப்படிலாம் தோணுது. ஆனா நான் ஒண்ணு பார்த்துட்டேன், நான் ரெக்ஸ் கூட கட்டி பிடிக்கும் போது உனக்கு பொசசிவ் ஆயிடுச்சு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது, பார்த்துட்டேன் அப்படின்னும் போது நீ சிந்துரி கிட்ட போய் பண்ணும்போது உனக்கு எனக்கு எப்படி இருந்திருக்கும், அதே மாதிரிதான், அதனாலதான் நீங்க அந்த டாஸ்க்ல அப்படி பண்ண அப்படின்றதையும் ஓப்பனா சொல்றாங்க. ஓகே. உடனே வந்து பிரியங்கா என்ன சொல்றாங்க, எனக்கு 500 பாய் ஃப்ரெண்ட் இருக்கலாம், ஆனா உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருக்கக்கூடாது. என்னடா அநியாயமா இருக்கு இதெல்லாம். பிரியங்காக்கு 500 பாய் ஃப்ரெண்ட் இருந்தாலும் அது வெக்கே கேட்கக்கூடாது, ஆனா வெக்கேக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாலும் பிரியங்கா கேட்பாங்களாம். என்ன லாஜிக் இது அப்படின்றதே புரியல பாவம். அப்ப வெக்கே கேட்கிறாரு, எப்போ எதனால என் மேல காதல் வந்தது சொல்றியா பிரியங்கா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நீ என்னை பார்த்துக்கிட்ட விதம், இந்த மாதிரி எனக்கு விஷயங்கள்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது, இன்னைக்கு எனக்காக வந்து ஒரு 500 தோப்பு கரணம் போடுறியா அப்படின்னும் போது அந்த இடத்துல ஒரு 50 தோப்பு கரணம் போடுறாரு. குலோப் ஜாமுன் வெக்கேக்கு பிடிக்கவே பிடிக்காதான். குலோப் ஜாமுன் சாப்பிட்றியா அப்படின்னும் போது சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி இருக்கட்டும். இது நடந்து முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா உடனே திரும்ப இவங்க வராங்க. ஸ்ருதிகா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. என்னன்னா ஷாப்பிங் பண்ணணும், குக்கிங் பண்ணணும், அதுக்குள்ள கெமிஸ்ட்ரி உருவாக்கணும் அப்படின்றது தான் டாஸ்க். ஷாப்பிங் பண்ணணும்னா ஒரு பட்ஜெட் வேணும் இல்லையா, பட்ஜெட் இந்த பிக் பாஸ் பார்த்த மாதிரி இருந்தது அந்த இடத்துல. என்ன பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் வைப்போம், என்ன ஒன்றும் இல்லை, குறி வைக்கிறது வச்சு இப்படி கரெக்டாக அந்த ஒரு போர்டு இருக்கும்ல, அந்த போர்டில் வந்து ஒரு சில அமௌண்ட் போட்டிருக்கும். அந்த அமௌண்ட் போர்டில் நீங்கள் ஒவ்வொன்றா கரெக்டாக அடிச்சிங்கன்னா காசு வரும், அந்த காசை வச்சு நீங்கள் வாங்கிக்கலாம். ஒருத்தருக்கு 3 சான்ஸ் தான். ஆபித் போறாரு, 450 450 400 அப்படின்ற மாதிரி அடிச்சு 1300 சேகரிக்கிறார். இதுல ஹையஸ்ட் பாயிண்ட் 500 தான். தேஜஸ் போறாரு, ஒரு 500 250 100ன்ற மாதிரி 850. தினேஷ் போறாரு, 250 180 தினேஷ் அடிச்சார். ஆனா அதுல வந்து இது ஐயோ வீணா அடிச்சது 450, அதனால 850. கடைசியில வெக்கேக்கு வந்து ஒரு சேலஞ்சு கொடுக்குறாங்க ஸ்ருதிகா, 3 500 அடி வைக்க நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னும் போது 3 வாட்டியும் பர்ஃபெக்டா 500 அடிச்சு பிரியங்காக்காக 1500 ஜெயிச்சாரு. ஜெயிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஜாமுன் சாப்பிடணும்னு ஒரு சேலஞ்ச் வச்சாங்க. அதுல கிட்டத்தட்ட ஒரு 10 ஜாமுன் இருந்தது. ஹாஃப் ஜாமுன் சாப்பிட்டா போதும்னும் போது ஹாஃப் ஜாமுன் பிரியங்காக சாப்பிட்டு என்னுடைய காதல், ஆஹா கொஞ்சம் சென்சிட்டிவா இருக்குது மக்களே, பல்லு எனக்கு லைட்டா டீத்துல கொஞ்சம் இஷ்யூ ஆயிருக்குது, அதனால இங்க டப்புன்னு ஏதாவது சொல்லும் போது வாய் கடிக்குதா, பட்டுன்னு அந்த பல்லு ஒரு மாதிரி ஆயிருது.
ஸோ அதில் பிரியங்காக்காக அவர் பண்ணதால ஸோ பிரியங்கா ரொம்ப மன திருப்தியாக ரொம்ப சந்தோஷமா ஆயிட்டாங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஸ்ருதிகா நான் ஒரு கேம் விளையாடுறேன் பார்க்குறியா அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா வந்து பார்த்தீங்கன்னா எனக்காக கொஞ்சம் சாப்பிடு ஜீரா குடியேன் அப்படின்னும் போது அந்த இடத்துல ஸ்ருதிகாக்காக வந்து ஜீரா குடிச்சதையும் பார்க்க முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் மொபைல் ஃபோனை வச்சு அவங்க இருக்கிற அமௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணோம். அதில் பிரியங்காவுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் அவர் வாங்கி கொடுக்க, பிரியங்கா அதை ரசிக்க, ஸோ அந்த பட்ஜெட்டுக்குள்ளே எல்லாம் சமைச்சு முடிக்கணுன்றதால அவங்களால என்னென்னலாம் எடுக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி சமைச்சு அவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரிலாம் உண்டாக்கி இன்னைக்கு எபிசோடு முடிச்சிருக்கிறாங்க. இதுதான் இந்த 2வது ஸோ திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை எபிசோடில் நடந்த சம்பவங்கள். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.